அரியலூர் மாவட்டம் பள்ளூர் அருகே புள்ளம்பாடி பாசன வாய்க்காலில் தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் கதிர்விடும் தருவாயில் உள்ள நெற்பயிர்கள் காய்ந்து வருகின்றன. வியர்வை சிந்தி விளைவித்த பயிர்கள் நெல் மணிகளை கொடுக்காமல் காய்ந்து விடுமோ என்ற கவலையில் மூழ்கியிருக்கிறார்கள் விவசாயிகள். காமராஜர் காலத்துக்கு பிறகு, அதாவது 1959க்கு பிறகு ஒரு நாள் கூட அந்த ஏரியை தூர்வாருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 300 நாட்களுக்கு மேலே ஏரியிலலாம் தண்ணி இருந்துச்சு. ஆனால் தண்ணீர் இருந்தும் இந்த ஏரியெல்லாம் முறையாக தூர்வாரப்படாதனாலையும், ஆழமாக இல்லாதனாலையும், மேடாக இருப்பதனாலையும் தண்ணி அப்படியே வந்த வாக்கில் அப்படியே வெளியே போகிற மாதிரியான சூழல் தான் இருக்கே தவிர, இதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, இப்போ எல்லாமே பால் கருது வந்திருக்கு, கருது வராமல் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் இப்போ விவசாயிகள் நாங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்ட கட்சியும் அப்படி தான் இருக்குது, ஆளுங்கட்சியும் அப்படி தான் இருக்குது. ஏனோ தெரியல, நீர்நிலைகளை பராமரிக்கிறதுல அவங்களுக்கு எந்த அக்கறையுமே செலுத்தணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. எப்போ தான் அந்த ஆண்ட கட்சிக்கும் புத்தி வருமோ தெரியல, ஆளுங்கட்சிக்கும் புத்தி வருமோ தெரியல. இனிமேட்டுக்காவது கோடை காலத்துலையாவது இந்த தேர்தலெல்லாம் காரணம் காமிக்காமல் உடனடியாக அந்த ஏரிகளை எல்லாத்தையும் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய வண்டல் மண் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ எடுத்தால் மட்டும்தான், ஏரி ஆழப்படுத்தினா மட்டும்தான் இனி வருங்காலத்தில் விவசாயம் பண்ண முடியும். இல்லைனா இவ்வளோ பெரிய ஏரிகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் ஏரி இருந்தும் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத நிலைமையே தொடரக்கூடிய சூழல் வரும். தண்ணியை உடனடியாக திறந்து விடணும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கணும். எங்கூர் கிராமத்தில் 2 வாட்டி 2 விதம் தண்ணி வந்தால் தான் சார் நெல் விளையும். இல்லை நெல் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சார். இது வந்தால் தான் நல்லாயிருக்கும், மக்கள் கோரிக்கை நல்லாயிருக்கும். இப்படி தான் 30,000 ஆகும் சார். ஒரு ஏக்கர் 30,000. 30,000 எல்லாம் நடுவாயில் நாற்று பெரியால் அனைத்தையும் போட்டால் 30,000 ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் அதை விட்டால் என்ன சார் செய்ய முடியும்? தண்ணி வரணும் சார், எங்களுக்கு முக்கியம் தண்ணி வரணும் சார். இங்கே பயிர் கருகி போகிற நிலைமையில் இருக்குது சார். 2 தண்ணி வரணும். ஏரியில் சுத்தமாக பாசனத்துக்கு தண்ணியே இல்லை. ஒரு 2 தண்ணி வந்தால் தான் இங்கே பயிர் ஆடும். அது இப்போ பயிர் நல்லபடியாக கதிர் அடிக்க முடியும். எல்லாம் கருது வர டயத்தில் பயிர் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. தண்ணி சுத்தமாக ஏரியில், எங்கள் ஏரியில், ஆண்டியோட ஏரியில் சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அதனால் அரசாங்கம் பார்த்து 2 முறை எங்களுக்கு தண்ணி விடணும். நாங்கள் விவசாயிகள் எல்லாம் ஒரு ஏக்கருக்கு 30,000-40,000 செலவு பண்ணி எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி வச்சுருக்கோம். விவசாயத்தில் எங்களுக்கு நட்டம் தான் வருஷம் ஏற்படுது. இந்த வருஷமும் தண்ணி வரலன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். அதனால் தண்ணி வர்றதுக்கு இந்த அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கணும். அதனால் இந்த ஒரு எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு தரணும். ஐயா முயற்சி செஞ்சு தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணி தரணும்.